அசத்திட்டு இப்ப என்ன ரிசைன் பண்ண வைக்க இது போதும். சரி, வேலை முடிஞ்சிருச்சு. ஏய், நீ எங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னல, அந்த பொருள் எங்க இருக்கு? இப்பதானே நீங்க அதை வந்து வாங்கிட்டு. ஐயோ, எங்க அப்பா விக் வச்சிருக்கிற மாதிரி யாரோ போட்டோ எடுத்துட்டானா. அதை நினைச்சு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. எங்க கிட்ட கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? ராபர்ட், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா ரொம்ப பாவம். சரி ராபர்ட், நாமளும் இதே மாதிரி கேரன், நாம பிரிஞ்சிடலாம். என்ன? ஏன்னா நீ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா எனக்கு தோணும். நான் கிளம்புறேன். சந்தோஷமா இரு. ராபர்ட்ங்கிற முகமுடியும் இதோட கிழிச்சு எறியப்படும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதாரண வாழ்க்கை வாழணுமா? என்னைக்கு நான் ஸ்பையா மாறினோ அன்னைக்கே இந்த ஆசை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். இந்த மிஷனை முடிக்கணும்னா நீ கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்துட்ட. என்னோட குழந்தைய இதே ஸ்கூல்ல சேர்த்து அந்த ஈவென்ட்ல நீ கலந்துக்கணும். அதனால அதுக்குள்ள வேலையை முடி. 7 நாள்ல எப்படி குழந்தைய பத்திக்க முடியும்? லாய்ட் ஃபோர்ஜர், ஆக்குபேஷன் சைக்காட்ரிஸ்ட். இனிமே இதான் என்னுடைய வாழ்க்கை. இனிமே என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். இதான் என் நோக்கம். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த இடம் ரொம்ப நல்லா சூட் ஆகும். அது சரி, உங்களுக்கு பையனா இல்ல பொண்ணா? அது மட்டும் நான் இன்னும் டிசைட் பண்ணல. என்ன? ஆனியா, எங்க இருக்கிறதுலயே ஆனியா தான் புத்திசாலி. பெருசா பேச மாட்டா, ஆனா நல்ல பொண்ணு. இந்த தொல்லையை இங்கிருந்து ஒழிச்சு கட்ட எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. ஹலோ செல்லக்குட்டி, பாக்க ரொம்ப கியூட்டா இருக்க. நாங்க ஃபோர்ஜர்ஸ், புதுசா இங்க வந்திருக்கோம். நான் ஆன்யா, நான் ரொம்ப நாளா எங்க அப்பாவோட மகளா தான் இருக்கேன். என்ன தேவையில்லாம பேசுறாளே. எனக்கு பீனட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், கேரட்ஸ்னா பிடிக்காது. பேக்கரியில கிடைக்கிற மண்ணு பிடிக்கும். மண்ணா? பேக்கரியில இருந்து பன்னு வாங்கி கீழே போட்டாதான் மண்ணு கிடைக்கும். உனக்கு பன்னு வேணுமா மண்ணு வேணுமா? வீட்டுல தான் இருக்கணும், என் கூட வரக்கூடாது. இன்னைக்கு நீ கிடையாது. ஏய், உன்னை இங்கே இருந்து சொன்ன வந்து எட்டி பாக்குற. உன்னை பாத்துட்டேன். எலி மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சா வர. இதோ இங்க இருக்க, அங்க இருக்க. அப்பா கண்ணாமூச்சி ரொம்ப நல்லா விளையாடுறாரு, ஜாலியா இருக்கு. ஓ, இதனாலதான் லேட் ஆச்சா? வேற வழி இல்லாம அவளை உள்ள தள்ளி கதவுக்கு பக்கத்துல பெரிய ட்ரங்க் பொட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். குழந்தைய துன்புறுத்துறான்னு கேஸ் போடாம இருந்தா சரி. இது அத்தை மாதிரி இருக்கு. என்னது? இவர் அம்மாவை ஏத்துக்க முடியாது. உனக்கு அம்மா வேஷம் ட்ரை பண்ண என்ன ஹாலோவின் கெட்டப் மாதிரி வந்துருச்சு. நீ ஒரு ஸ்பை தானடா. அப்ப என்னோட கெட்டப்ப கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்ல. உனக்கு தாய் வேஷம் ட்ரை பண்ணா பேய் வேஷம் தான் வருது. நான் அசாசின்கிறத யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எல்லாரும் போல நார்மலா நடந்துக்கணும். ஏது அசாசினா? இவர் ஸ்பை, இவங்க அசாசின். ஐயா, ஜாலியா இருக்கு. பண்ற வெப்பன்ஸும் ஒரு யானையை கொல்ற அளவுக்கு பாய்சன் இருக்கு. மியூசிக். மேடம் கேளுங்க. நடு ரோட்ல நடந்து போகும்போது தெரியாம உங்க வளர்க்கணும். அடிச்சு வளர்க்குற அக்காவுக்கு அவ்வளவு டீசென்டான தம்பியா? உன் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு தப்பு பண்றான். நினைக்கிறேன். கையால பம்பா. இதுதான் அந்த மந்தையோட தலைவன் நினைக்கிறேன். அப்போ இதைத்தான் தடுக்கணும். என்கிட்ட இருக்கிற கண்ணை இப்ப நான் எப்படி வெளியே? நீங்க ஆனியாவை பாத்துக்கோங்க. என்ன பண்றீங்க? Ela tá de maquiagem.
அப்படி இருக்கும்போது என் டார்கெட் ஆசைப்படுறது செய்யறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. செஞ்சு காட்டுறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த ஆள் யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா லாய்டு ஒரு விஷயம் பண்ணாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன்.